வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான ரிசல்ட்டுக்கான ஒரு சில அப்டேட் நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் அதுக்கான ஒரு பிடிஎஃப் நான் விட்டுருந்தேன். அது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024க்கான ரெக்ரூட்மெண்ட் இன்னும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, ரிசல்ட் எப்போ வரும் அண்ட் அதுக்கப்புறம் பிஇடி அண்ட் பிஎஸ்டிக்கான டேட் எப்போ வரும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்சி 2024க்கான எக்ஸாம் எழுதி உங்களுடைய ஆன்சருக்கு எல்லாமே எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட மார்க் வந்து என்ன மார்க், இதுக்கு முன்னாடி ஒரு கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருந்தால் வரலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ அந்த கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு லோ மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த எஸ்எஸ்ஜிடிக்கு இப்போ ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணாத ஒரு பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அண்ட் எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு வரும் அண்ட் என்ன டேட்டில் ரிசல்ட் வரும் அப்படின்றத, வேக்கன்சி என்ன இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46,617 வேக்கன்சியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆகிருக்கு. வேக்கன்சி 26,000 கிட்ட தான் வந்தது. இது அப்படியே டபுளாக வந்து அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பிஎஸ்எஃப்ல டோட்டலாக மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 12,076 வேக்கன்சியும், சிஐஎஸ்எஃப்க்கு 13,632 வேக்கன்சியும், சிஆர்பிஎஃப்க்கு 9,410 வேக்கன்சியும், எஸ்எஸ்பிக்கு 1,926 வேக்கன்சியும், ஐடிபிபிக்கு 6,287 வேக்கன்சியும், அசாம் ரைஃபிள்ஸுக்கு 2,290 வேக்கன்சியும், எஸ்எஸ்எஃப்க்கு 296 வேக்கன்சியும், என்சிபிக்கு வந்து இதில் வேக்கன்சி இல்லை. டோட்டலாக வந்து 46,617 வேக்கன்சி. இதில் மேலுக்கு மட்டும் 41,467 வேக்கன்சி, ஃபீமேலுக்கு 5,150 வேக்கன்சி. ஓகேங்களா? டோட்டலாக நான் வந்து வேக்கன்சி டபுள் ஆகி 46,617 வேக்கன்சியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு மெடிக்கல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு ஃபிசிக்கலுக்கு வரும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இது இந்த மார்க்கே இருந்தால் வரும் அப்படின்றத நான் அடிச்சுலாம் சொல்ல கிடையாது. இது இவ்வளோ இருந்தால் வரலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ். போன வாட்டி இவ்வளோ வேக்கன்சி தான் வந்திருந்தது. ஆனால் போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. போன வாட்டி வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்தது. இந்த வாட்டி தமிழ் லாங்குவேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க்கும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால மார்க் வந்து இந்த வாட்டி கட் ஆஃப் கம்மியாகும், அதில் சான்சஸே கிடையாது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு சின்ன ஒரு போன வாட்டி இவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஓரளவு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,345 வேக்கன்சி வந்து மேலுக்கு மட்டும். ஸோ இதில் கேட்டகரி வைஸாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத. ஃபீமேலுக்கு வந்து டோட்டலாக 181 வேக்கன்சி இருக்குது. இது எல்லா கேட்டகரியும் வந்துடும். ஓகேங்களா? யூஆர், ஜென்ரல், அதுக்கப்புறம் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இதில் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த பிடிஎஃப்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுக்கான டேட் என்ன வரும், ரிசல்ட் எப்போ வரும், பிஇடிக்கான டேட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அப்டேட் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இந்த லாஸ்ட்டில் கன்ஃபார்ம் ரிசல்ட் வரப்போகுது. இதில் மாற்றமே கிடையாது. 1 வீக்கில் வரலாம், இல்லை இந்த வீக் லாஸ்ட்டில் வரலாம். கண்டிப்பாக இந்த மந்த் கடைசிக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட் வந்துடணும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் டியூட்டினால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்து இப்போ ரிசல்ட் வர டைமில் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஜூன் லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ஆல்ரெடி ரன்னிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து பூஸ்டாக ரன்னிங் பண்ணுங்கள். அடுத்து வந்து பண்ணாதவங்க எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம ரன்னிங் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம ரன்னிங் ஃபிசிக்கலுக்கான எப்போ டேட் வரும் அப்படின்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் போகும். ஏன்னா ஆகஸ்ட்டில் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஆகஸ்ட் லாஸ்ட்லுக்குள்ளே போகும். ஏன்னா மேபி ஆகஸ்ட் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்கு கூட போயிடலாம். இது வந்து ஆகஸ்ட் ஆர் ஆஃப்டர், இது எப்போனாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் தான். ஸோ இந்த டேட்லேயே வருமா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த டேட்டில் வரும் அப்படின்ற ஒரு கணிப்பு தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜூன் லாஸ்ட்டுக்குள்ளே வரப்போகுது. எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு வந்து வரும் அப்படின்னா ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு தான். இது போன வருஷம் வந்து 48,000 வேக்கன்சி கிட்ட வந்திருந்தது இல்லையா, எடுத்திருந்தாங்க 2023ல. ஸோ இந்த பல்க் வேகன்சி இந்த வாட்டியும் வந்திருக்கிறதுனால கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். இருந்தாலும் வந்து 50 மார்க் இருக்குது அப்படின்னா, ஓபிசி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 50 மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரன்னிங் ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க. இதில் நார்மலேஷன் ஆகி ஒரு 5 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ 3 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம்.
கண்டிப்பாக 60க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்கள் உங்களோட ரன்னிங் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாவே ரன்னிங் பண்ணுங்கள். 60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இதில் மாற்றமே கிடையாது. ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 48க்கு மேலே இருந்தீங்க, அதை 40க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபிசிக்கலை பண்ணுங்கள். 50 கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் இவ்வளோதான் கட் ஆஃப் 50 எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 50 மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரன்னிங் ப்ராக்டிஸ் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் தான் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஒரு 60க்கு மேலே வரலாம் அப்படின்ற ஒரு கணிப்பில் சொல்லியிருந்தோம். பட் இருந்தால் இப்போ கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா வேகன்சி டபுள் ஆகிருக்கு, கட் ஆஃப் வந்து கம்மியாகும். அதனால உங்களோட ஃபிசிக்கலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, அதுக்கப்புறம் ஐடிபிபி, அசாம் ரைஃபிள்ஸ், எஸ்எஸ்எஃப், அதுக்கப்புறம் என்சிபிபி, இந்த மாதிரி வந்து ஆல் இந்தியா வேகன்சி வந்து இருந்தாலும் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் லாஸ்ட் கட் ஆஃப் வரக்கூடிய பிஎஸ்எஃப், அசாம் ரைஃபிள்ஸால் கூட ஏதோ ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால வந்து நீங்களுடைய ரன்னிங் வந்து பண்ணாமல் இருக்காதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 70-80 மார்க்லாம் வச்சுருப்பாங்க, அவங்க ஃபிசிக்கல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கலை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இன்னொரு இன்னைக்கு இந்த மந்த் ரிசல்ட் வந்தாலும் இன்னும் 1.5 மந்த்துக்கு மேலே உங்களுக்கான ஃபிசிக்கலுக்கு டைம் இருக்கும். 2 மந்த்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா வந்து டெய்லி வந்து ரன்னிங் உங்களுடைய ஷெடியூல் ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபிசிக்கலை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் முடிக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக முடிக்க முடியும். நீங்கள் ஓகேங்களா, ஃபேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேட் லாஸ் பண்ணி உங்களுடைய ரன்னிங் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டைமிங் வந்து 24 மினிட்ஸில் வந்து 5 கிலோமீட்டர் முடிக்கிறத நீங்கள் 21 மினிட்ஸில் முடிக்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை பண்ணுங்கள். அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு 19-20 மினிட்ஸில் வரும். இங்கேயே நீங்கள் 21 பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியமானது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபிசிக்கல் முடிக்கிற வரையும் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு இஷ்யூ ஆனாலும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி வந்துட்டீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு ரிசல்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல், மெடிக்கல் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிட போகுது. அதுக்கப்புறம் நமக்கு போஸ்டிங் கிடைக்க தான் போகுது. ஓகேங்களா, இந்த வாட்டி டபுள் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால தொடர்ந்து இதை ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த டைமில். கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2024 எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்த எஸ்எஸ்ஜிடி வந்து 2025க்கான எஸ்எஸ்ஜிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ அதில் இவ்வளோ வேக்கண்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து போன வருஷம் வந்து இந்த வேகன்சி எடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் இதே வேகன்சி டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த வேகன்சி வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த வாட்டி எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த எஸ்எஸ்ஜிடிக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் 6 மாதத்தில் அடுத்த எஸ்எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த எஸ்எஸ்ஜிடிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த எஸ்எஸ்ஜிடிக்கான ரிசல்ட்டே வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, அதனால நீங்கள் அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சிஏபிஎஃப்க்கான ஹெட் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுக்கும் படிங்க. எல்லா சிலபஸும் ஒன்று தான். நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கு மட்டும் இங்கிலீஷ் வரும், பட் ரயில்வேக்கு வந்து இங்கிலீஷ் வராது. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்ற எல்லாமே வந்து சேம் தான். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.